கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நம் மீது ஐவேளை தொழுகைகளை கடமையாக்கியிருக்கான். ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சிறப்புகளை வைத்திருக்கிறான். அசர் தொழுகையோட சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். 1. அசர் தொழுகையில்தான் இரவு நேர வானவர்களும் பகல் நேர வானவர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் இந்த மலக்குமார்களிடம், நீங்கள் என்னுடைய அடியானை எந்த நிலையில் விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்பான். அதற்கு அந்த மலக்குமார்கள், அவரை நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது சென்று அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது விட்டு வந்துள்ளோம் என்று கூறுவார்கள். 2. யார் உரிய நேரத்தில் அசர் தொழுகையை தொழாமல் தவறிவிடுமோ அவருக்கு அவரது குடும்பமும் அவரது செல்வமும் அபகரிக்கப்பட்டவரை போன்றவர் ஆவார். 3. தொழுகைகளில் குறிப்பாக நடுத்தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாஹ்வின் முன்னிலையில் உள்ளச்சத்துடன் நில்லுங்கள். நடுத்தொழுகைன்னா அதாவது அசர் தொழுகையை குறிப்பிடுறாங்க. 4. யார் ஃபஜர் மற்றும் அசர் தொழுகையை முறையா தொழுது வராங்களோ அவங்க சொர்க்கத்துல நுழைவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அசர் தொழுகையை நாம் தினமும் தொழுதால் நமக்கு 2 மடங்கு நற்பலன்கள்